இன்றைய முக்கிய செய்திகள் ஆகஸ்ட் 2 2026 1. புது தில்லியில் செப்டம்பரில் நடைபெறவிருக்கும் பிரிக்ஸ் உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக இந்தியா தனது முக்கிய பிரிக்ஸ் தலைமைத்துவ கூட்டங்களை தொடங்கியுள்ளது. இந்த வாரம் பல அமைச்சர் மட்டத்திலான கலந்துரையாடல்கள் திட்டமிடப்பட்டுள்ளன. 2. கிளாஸ்கோவில் நடைபெறும் 2026 காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகள் அதன் இறுதி நாளை எட்டியுள்ளன. நிறைவு விழாவிற்கு முன்னதாக இந்திய விளையாட்டு வீரர்கள் ஜூடோ மற்றும் சைக்கிளிங் போட்டிகளில் பங்கேற்கின்றனர். 3. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் குத்துச்சண்டையில் இந்தியா தனது மிகச் சிறந்த சாதனையை பதிவு செய்துள்ளது. 7 தங்கம் மற்றும் 3 வெள்ளிப் பதக்கங்களுடன் இப்போட்டி நிறைவடைந்தது. 4. 5.9 கோடி வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டன. வரி செலுத்துவோரின் வலுவான இணக்கத்தை பிரதிபலிக்கும் வகையில் ஜூலை 31 காலக்கெடுவிற்குள் 5.9 கோடி வருமான வரி கணக்குகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வருமான வரித்துறை அறிவித்துள்ளது. 5. பாகிஸ்தானின் கருத்துகளுக்குப் பதிலளிக்கும் விதமாக 1960ஆம் ஆண்டு சிந்து நதி நீர் ஒப்பந்தத்தை ஒரு நிரந்தர உரிமையாக கருத முடியாது என்று இந்தியா ஐக்கிய நாடுகள் சபையில் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. 6. இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் உஸ்பெகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சர் பல நாள் உத்தியோகபூர்வ பயணத்திற்காக இந்தியா வந்துள்ளார். 7. பதட்டங்களை தணிப்பதிலும் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பதிலும் கவனம் செலுத்தி அமெரிக்கா மற்றும் ஈரான் சம்பந்தப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட இராஜதந்திர முயற்சிகள் இருப்பதாக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. 8. இறுதிப் போட்டியில் ஆதிக்கம் செலுத்திய இந்திய கிரிக்கெட் ஜிம்பாப்வேக்கு எதிரான தொடரை 3-0 என்ற கோல் கணக்கில் முழுமையாக வென்றது. 9. குறு, சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் எம்எஸ்எம்இ மற்றும் உற்பத்தித் துறைக்கான கண்ணோட்டம் சாதகமாக உள்ளது. உற்பத்தி, தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்கத்தை ஆதரிக்கும் அரசாங்கத்தின் முயற்சிகள் நீண்டகால வணிக நம்பிக்கையை தொடர்ந்து மேம்படுத்துகின்றன. 10. ஆகஸ்ட் மாத சந்தை நடவடிக்கைகளுக்கு வணிகங்கள் தயாராகின்றன. வரும் வாரத்தில் நிறுவனங்களின் வருவாய், பேரியல் பொருளாதாரத் தரவுகள் மற்றும் உலகளாவிய நிகழ்வுகள் பங்குச் சந்தை நகர்வுகளை வழிநடத்தும் என்று ஆய்வாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். ஆதாரம் சட் வழியாக முன்னணி செய்தித்தாள்கள்.